வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தொகுதி பங்கீட்டில் திருப்புமுனை. அரசியலில் நடந்த இரகசிய ஆலோசனை கூட்டம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அரசியல் களம் தற்பொழுது எதிர்பாராத பல திருப்பங்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கான களம் இப்பொழுதே முழு வீச்சில் தயாராகி வருகிறது. யாருடன் கூட்டணி, யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற கேள்விகள் தமிழக அரசியலில் பேசும் பொருளாக புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி மட்டுமே தமிழகத்தில் கிட்டத்தட்ட இறுதியாக உள்ளது. அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த தீவிரமான பேச்சுவார்த்தைகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளின் நிலைப்பாடு என்னவென்று தெரியாமல் ஒரு விதமான மௌனமும் நிலவுகிறது. இந்த அரசியல் நகர்வுகளின் மையப்புள்ளியாக இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் பெற்றுள்ளது. இந்த சந்திப்புகளின் பின்னணி என்ன? உண்மையான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடா அல்லது வேறு ஏதேனும் இரகசியங்கள் ஒளிந்துள்ளதா என்பதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான அடித்தளத்துடன் இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. கூட்டணி கட்சிகள் மத்தியில் எந்த அதிருப்தியும் இல்லை என்ற பிம்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் அடுத்தடுத்த சந்திப்புகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக கடந்த வாரமே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அடங்கிய ஐவர் குழு அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இது இருக்கவில்லை. இந்த சந்திப்பின் போதுதான் வரவிருக்கும் தேர்தலில் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை, ஒரு நீண்ட பட்டியலை காங்கிரஸ் குழு ஸ்டாலினிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கியது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இது ஒரு மிக முக்கியமான முதல் நகர்வு என்றே கூறலாம். காங்கிரசின் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. திமுக தலைமை எப்படி அணுகப் போகிறது என்பதை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் மையமாகத்தான் நாம் பார்க்க முடியும். மாநில அளவில் தொகுதி பட்டியல் கொடுக்கப்பட்ட பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சும்மா இருக்கவில்லை. கடந்த 2 தினங்களாக அவர் டெல்லியில் முகாமிட்டு மேலே தலைவர்களுடன் தீவிர ஆலோசனைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்த டெல்லி விசிட் பல கேள்விகளையும் எழுப்புகிறது. மாநில தலைமை கொடுக்க பட்டியலை மத்திய தலைமை அப்படியே ஏற்றதா அல்லது தேசிய அரசியலின் தேவைகளுக்காக சில தொகுதிகளை விட்டு கொடுக்கும்படி அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா? ஒருவேளை எதிர்பார்ப்புகளை விட குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் திமுக காங்கிரசிற்கு வழங்கினால் அடுத்து எடுக்கக்கூடிய அரசியல் வியூகம் என்ன என்பது குறித்தும் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் தனது பலத்தை, செல்வ வாக்கையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. தாங்கள் வெல்ல வாய்ப்புகள் தொகுதிகளை குறிவைத்து ஸ்டாலினுடன் கேட்டுள்ளது. ஸ்டாலின் இதற்கு மறுத்தால் நிச்சயம் திமுக கூட்டணியிலிருந்து விலகும் கூட காங்கிரஸ் முன்வரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் 60 தொகுதிகள் வரை கிடைக்கலாம். திமுகவுடன் கூட்டணி வைத்தால் வெறும் 25 தொகுதிகள் தான் என்ற உடன்படிக்கைக்கு திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் நடத்திய ஆலோசனையில் காங்கிரசிற்கு சாதகமாக வரப்போகிறதா, திமுகவிற்கு சாதகமாக வரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து